ஐயோ அண்ணா அண்ணா காப்பாத்துனா அண்ணா என் புருஷன் அடிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11 மணிக்கு உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிட்டு எதுக்காக ஜிஹெச்சுக்கு போனேன்? ஆட்டோ சாவி வாங்க சார் போனேன். அடிக்கடி இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கே, இவங்க யாரு? சார் என் வீட்டுக்கு பின்னாடி பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க சார், அதோட கேஷியர் வாட்ச்மேன் நம்பர் சார். பச்சைமுத்து ஒரு சைட்டில் வேலை செய்கிறாங்களா சார்? அந்த சைட்டை தான் சொல்கிறேன். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் சித்தாலது கரெக்ட் பண்ண கூப்பிடுவாங்க சார், அப்பப்போ போயிட்டு வருவேன் சார், அவ்வளோதான் சார். சார் கேஷியர் தான் சார் கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடுவோம், அது தவிர வருது தெரியாது சார். உள்ளூரில் தான் இருக்கணும், போட. சரி சார். டேய் சார் பச்சைமுத்து பொண்டாட்டி நீ எதுவும் செய்யலை? சத்தியமா இல்லை சார். ஹலோ, Y6 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏட்டு பேசுகிறேன்ப்பா. சார் சொல்லுங்கள் சார். பச்சைமுத்து கேஸ் விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். இப்போது காலைல வரேங்க சார். டாய் 15 நிமிஷத்தில் நீங்கள் இருக்கணும். தேங்க்யூ சார். முழு சம்பளம் போடணும் கொடுத்துறோம். இருக்கட்டும், உடம்ப பார்த்துக்கோங்க சார். சரி சார். வர சொல்லியிருந்தீங்க சார். ஃபோன் இங்கே வச்சுட்டு மாடியில் ஐயா இருக்காரு, போய் பார்த்துட்டு வா. கொடு சார். போடா. சார் எவ்வளோ நாளாடா நீ மேஸ்திரி கூட இருக்க? 5 வருஷமாக இருக்கேன் சார். மேஸ்திரி பொம்பளை விஷயத்தில் எப்படி? சித்தாளுங்க கூட எப்பயாவது அப்படி இப்படின்னு உண்டு சார். பச்சைமுத்து பொண்டாட்டிக்கும் மேஸ்திரிக்கும் கள்ள தொடர்பு இருந்தது உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது சார். ஆனால் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு 9:30-10 மணி இருக்கும் சார். மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் வாசலில் இறங்கிக்கிட்டு நீ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பு நான் வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே போனாருங்க சார். சபல புத்தியில் நான் மறைஞ்சிருந்து பார்த்தேங்க சார். அரை மணி நேரம் கழித்து பச்சைமுத்தான பொண்டாட்டி துளசி கூட வெளில வந்து ஒன்றா ஆட்டோவில் ஏறி போகிறத நான் பார்த்தேங்க சார். என்னப்பா இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல மேஸ்திரி. கூட வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு துளசிக்கு என்னாச்சுன்னு கேட்டு வந்துடலாம். படப்படன்னு இருக்கு மேஸ்திரி. புள்ள அழுவுது, போய் பாரு. சரி காலையில் போகலாம் போ.
என்னம்மா எதுவும் பிரச்சனையா? உங்கள் ஃபோன் ஏன் நாட் ரீச்சபிள் இருக்கு? கோரியில் இருந்தேன், சிக்னல் கிடச்சிருக்காதும்மா. ஓ, எக்மோ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் விஜயன் சார் உங்களை வந்து காலையில் பார்க்க சொல்லியிருக்காரு. நாளைக்கு போய் பாருங்கள். சரிங்க. இன்ஜின் மிஸ்ஸிங் மேடம். சேசிஸ் நம்பர் டீடைல்ஸ் எடுத்துருக்கேன் மேடம். ஹாஸ்பிட்டலோட பேக் சைடு இருக்கிறதால இது ஆளுநர் மட்டும் இல்லாத ஒரு ஏரியா மேடம். ஆப்போசிட்டில் விஜய் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. லைட் பண்ண வந்த கேமரா அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எஸ்ஐட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் தான் நான் வந்தேன் மேடம். ஓகே, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டிஓ டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். விஜயன், உங்கள் யூனிஃபார்ம் என்னாச்சு? 2 நாள் தானே பெர்மிஷன் கேட்டிருந்தீங்க. முடியலன்னா எம்எல் எடுத்துக்கோங்க. கமிஷனர் பார்த்தாருன்னா எனக்கு தான் டென்ஷன். சாரி மேடம், காயம் ஆறிடுச்சு. நாளை மறுநாள்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சார், இந்த ஆட்டோ உங்கள் எங்கள் ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்குது சார். நம்ம ஸ்டேஷன் அனுப்பி விட்டுருங்க சார். சரி, தேங்க்யூ சார். Y68 ரிசீவிங் சார். சரி சார். ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதும் பிரேம் தான். லா தெரியுமா உனக்கு? வணக்கம் மேடம். மேடம், டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல விஜயன்? பரவாயில்ல மேடம். கமிஷனர் எம்எல்ஏ இருக்காரு. வந்ததும் ரிப்பன் வெட்டி புது ஸ்டேஷன் போயிடலாம். ஓகே மேடம். இங்கே வா. பச்சைமுத்து பொண்டாட்டிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அது என் பொண்ணு மாதிரிமா. உன் பொண்ணுக்கும் உனக்கும் நைட்டு 10 மணிக்கு மிலிட்ரி குவார்ட்டர்ஸில் என்ன புடுங்குற வேலை? சார், வர சொல்லியிருந்தீங்க. இப்படி வா. ஐயா, ஆட்டோவில் உட்காந்துருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க சார். அந்த பொண்ணு அவங்க புருஷனும் என்கிட்ட தான் சார் வேலை பார்க்குறாங்க. என்னாச்சுங்க ஐயா? இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அன்டைமில் பொண்ணு ஆட்டோவில் கூட்டின்னு வரதை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்தேன். விசாரிச்சதில் அவன் தகவலை முன்னுக்கு பின் முரணாக சொன்னான். வீட்டுக்கார ஃபோனை நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு உங்கள் நம்பரை கொடுத்துச்சு. அதான் உடனே ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னேன். நீ வாமா, கூப்பிட்டு போங்க. ஏய், என்னடா கீழே ஃபோன் ஆஃப் பண்ணியா? சாரி சார். தேங்க்ஸ். இனி அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நாளைக்கு வந்து எழுதி கொடுக்கணும். எல்லாம் தூக்கி உள்ளே வச்சிருவேன். போட. ஏய், கிளம்புடா. யாருமா அவன்? நான் ஊர்ல +2 படிக்கும்போது அவன் என்ன லவ் பண்ணான். அவன் லவ் பண்றது வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதோட ஊரை விட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு சைட்டுக்கு வரதுக்காக வந்த ஆட்டோவை மறைச்சப்போ இவன் இருந்தான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. தயங்கி தான் ஏறினேன்.
ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போலான்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டா. அப்பதான் போலீஸ் வந்தது. நாங்க நோண்டி நோண்டி கேட்டதான் இதெல்லாம் சொல்லுவீங்களோ? மேடம், அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் எழுதிட்டேன். சைன் பண்ணிட்டு போ. மேஸ்திரி மேஸ்திரி ஹலோ, Y6 L&O A2 யூசுப் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். உங்கள் டிஃபென்ஸ் ஏரியாவில் நைட் ரவுண்ட்ஸில் ஒரு பொண்ணோட சேர்த்து ஒரு ஆட்டோக்காரனை பார்த்தீங்களா? ஆமாம், அது ஒரு 3-4 மாதம் இருக்குமே. சார், அவனை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோட சரிங்க சார், அப்போ நான் விசாரிச்சுட்டு கூப்பிட்றேன். சார் ப்ளீஸ். காலுக்கு ஒரு சப்போர்ட் போடுறேன் சார். சார், துளசியை பற்றி ஏதாவது தெரிவிச்சா சார்? தெரிஞ்சா உனக்கு தகவல் சொல்லுவாங்கப்பா. நீ கிளம்பு, கிளம்புப்பா. இங்க ஒரு அணியாடி. சரிங்க சார். துளசிக்கு என்னாச்சுன்னே தெரியல. எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. സ്റ്റേഷനിലേക്ക് വന്നാൽ തിട്ടുறாங்க നായർ. പോലീസുകാരങ്ങ എപ്പോഴും വെളിപ്പടയെ പറയല്ല, പക്ഷേ എല്ലാം വിസാരിച്ചിട്ട് മൊത്തമായിട്ട് പറയും. മനസ്സിലായോ? வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. சரிங்க. பாய். டீ சொல்லுங்க. நோ ஃபார்மாலிட்டிஸ். வேணாம் சார், பழக்கம் இல்லை. பாதி பொருளை ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. சார், இவர் என் லிமிட்டில் ஒரு ஆட்டோக்காரனை பற்றி விசாரிச்சார் சார். அவன் பேர் கூட ரவி சார். ஞாயிற்றுக்கிழமை ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா சீட்டு பணத்தை ஏமாற்றிட்டு போயிருக்கான் சார். அது நேற்று நைட்டு தான் என் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டாக வந்துச்சு சார். சார், இவனை 4 மாதத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஏரியாவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட பார்த்தேன் சார். உன் பேரை நெஞ்சில் பச்சை குத்திட்டு வேற யார் கூட நான் வாழ முடியும், உள்ளே பெற்று உன் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு நீ என் கூட வந்துட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு தகராறு பண்ணிட்டு இருந்தான் சார். நான் தான் அவனை கூப்பிட்டு வான் பண்ணி அந்த பொண்ணை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எழுதி வாங்கினேன். அந்த காப்பி தான் சார். ஓ சார், ஆக்சுவலி அவன் ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது சார். லாஸ்ட்டு சிக்னலு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு ஜிஹெச் டவர் லிமிட்டில் தான் கட்டாயிருக்கு சார். வெரி குட். உங்கள் இன்வெஸ்டிகேஷன் வேறொரு கேஸுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய் சார். சார்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு காப்பி வாங்கிக்கோங்க. ஷூர் சார், எடுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். சார், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஆட்டோ பற்றின ஆர்டிஓ டீட்டெயில்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார்.
ஆட்டோ பற்றின ஆர்டிஓ டீட்டெயில்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. சார் இவனை 4 மாதத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஏரியாவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட பார்த்தேன் சார். உன் பேரை நெஞ்சில் பச்சை குத்திட்டு வேற யார் கூட நான் வாழ முடியும் தகராறு பண்ணிட்டு இருந்தேன் சார். ஏடிஎம் தெஃப்ட் டென்ஷன் வேற பெருசாக போயிட்டு இருக்கு சார். உமன் மிஸ்ஸிங் கேஸுக்கு நான் லெட்டர் தரேன், கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. ஓகே. ஓகே விஜயன், ஆஃபீஷியலாக டிபார்ட்மெண்ட்டில் கேஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு லெட்டரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. ஓகே மேடம். ஹலோ, பச்சைமுத்து கேஸை டிசிகிட்ட பேசி எஃப்ஐடி லெட்டர் வாங்கிட்டேன். நீங்கள் பேப்பர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பச்சைமுத்து ஸ்டேஷனுக்கு காலையில் வர சொல்லுங்கள். அப்படியே ப்ரெஸ்லேருந்து எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். ஹலோ, காலையில் ஒரு 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு, ஐயா கூப்பிட்டுருக்காரு. துளசியை பற்றி ஏதாவது தெரிஞ்சிங்களா ஐயா? வந்துரு. நான் இந்த நேரத்தில் மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணேன், போகவே மாட்டேங்குது. ஆந்திராவில் யாருக்கோ லவ் மேரேஜ் பண்ணி தேவை போயிருக்காருண்ணா. வர்றதுக்கு 1 வாரம் இல்லைனா ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகும்ண்ணா. அப்படியா? சரிப்பா. கொஞ்சம் இரு, இதில் ஒரு கைரேகை வச்சிரு. துளசியை கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? ஏய் ஏய் ஏய், இங்கே துளசிக்கு ஒன்றும் இல்லைல்ல? சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வந்துடுறேன். வணக்கம் மேடம், பார்த்துருங்க. ஒரு நிமிஷம். உள்ள வர சொல்லுங்க. என் கூட வா. வணக்கம்மா. இல்லப்பா, இந்த மாதிரிலாமா பேசுவாங்க சொல்லு? நீ சின்ன பையன்டா, படிக்கிற வயசுல அப்படிலாம் பேசக்கூடாது. சொன்னா கேளுமா. எப்படியா அப்பையா உன் காலேஜுக்கு வந்து உன்னை தூக்குறேன்டா ராஸ்கல். அந்த காலேஜ் ஸ்டூடெண்டா மேடம்? வா பச்சைமுத்து. உன் பொண்டாட்டி கேஸை விசாரித்ததில் உன் பொண்டாட்டிக்கும் ரவிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் ஊரில் ஸ்கூல் டைம்லேருந்தே லவ் இருந்தது. இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. இவன் தான் அது. இல்லை மேடம், இதெல்லாம் யாருன்னு தெரியாது மேடம். இல்லை, உனக்கு தெரியாமல் ரகசியமாக அவங்க 2 பேரும் சந்தித்து பேசினதுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஆதாரம் இருக்குது. பொய் சொல்கிறாங்க மேடம். ஞாயிற்றுக்கிழமை காலையில்
ஸ்டாண்டில் 5 லட்சம் ரூபாய் சீட்டு பணத்தை எடுத்துட்டு நைட்டு ஜிஹெச்க்கு போய் உன் பொண்டாட்டியை தூக்கியிருக்கான். இல்ல மேடம், என்ன மேடம் இப்படிலாம் பேச? உன் பொண்டாட்டி கூட இருந்த அந்த அட்டெண்டர் சரோஜா அந்த பிரசவ வார்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ட்ரைனேஜோட இரும்பு மூடியை திருடுறப்போ அந்த விஷவாயு அவளை தாக்கி அவ இறந்துட்டா. ஒன்றும் புரியல மேடம், சத்தியமா. கள்ளக்காதல்ல ஓடி போன உன் பொண்டாட்டி தேடுற அளவுக்கு போலீஸ் ஒன்றும் வெட்டியா இல்லை. உங்களை விட்டு எனக்கு வேற யாரும் இல்லை மேடம். பார்த்து தற்காலிகமா உன் கேஸை டிபார்ட்மெண்ட் ஒத்தி வச்சிருக்கு. வேண்டாமா, விசாரிங்கம்மா. அடுத்த மாதம் கோர்ட்டுக்கு ஒரு நாள் நீ வர வேண்டியிருக்கும். அது எப்போங்கிறத ஸ்டேஷன்லேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீ ஸ்டேஷன் பக்கமே வரக்கூடாது. கிளம்பு. இந்த புள்ள மூஞ்சியை பாரு மேடம், ஏதாவது பண்ணுங்க மேடம். கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து உங்களை அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க. கிளம்பிட்டு மேடம் ஏதாவது பண்ணுங்க மேடம். அம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா. அவன் துளசியை கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா. அவன் அப்படிப்பட்டவன் இல்லை மேடம். அவன் யாரு கூட ஓடி போயிருக்க மாட்டாங்கம்மா. நான் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உசுறு மேடம். நாங்கெல்லாம் மழைக்காடுன்னு சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்கம்மா. என் பொண்டாட்டி எப்படி யாரு கூட ஓடி போயிருக்க மாட்டேன். இவ்வளோ சொல்லி உனக்கு அவ தான் வேணும்னா ஜிஹெச் வாசல்ல போய் இரு. இன்னொரு பிள்ளைய பெத்துக்க வருவா, அவளை கூட்டிட்டு போ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம். நீ ஒரு பொம்பளையா இருந்துட்டு இப்படி பேசுறீங்களா? நீங்க வாங்க, உங்க கால்ல விழுந்து என்னப்பா வேடிக்கை பார்க்க? நான் உயிரோட இருக்க வேணாம், என்ன ஏத்தி கொண்டுருங்க. ஐயோ, என் பிள்ளைய கொண்டுட்டு போக வேணாம், கொண்டுட்டு போங்க. கூட்டு போப்பா. என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க. அவன் இல்லாம நான் எப்படி மேடம் வாழ போறேன்? ஐயோ மேடம், போகாதீங்க மேடம். என்ன பண்ற? வெளிய ஓடியா மேடம் போறோம். இங்க பாரு, எங்களுக்கு ஓ பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த ஸ்டேஷன் லிமிட்ல லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அதான் விசாரிச்சத ஏசி மேடம் சொன்னாங்கல்ல. கிளம்புப்பா. ஐயோ, இந்த கர்மத்தை கேட்கறதுக்கா சார் இந்த ஸ்டேஷனே கதையா கிடந்து. நான் வேலை செய்யற இடத்த விட்டா வேற எந்த இடமும் தெரியாது சார். உங்களை தானே சார் மழை போல நம்பி இருந்து என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க. தாராள பண்ண அந்த 2 பேர் யாரு? ஐயா நீங்களா சொல்லுங்க. என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க சொல்லுங்க. உனக்கு வந்த இடத்துல என் பொண்டாட்டியை தொலைச்சிட்டு இப்படி பாவியா ஆகிறீங்களே.